வாட்ஸ்அப் கைஸ் கே இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பொதுவாக சொல்லுற மாதிரி தான். இன்றைக்கி சிம்பிள். நான் ரவுண்டிங் பண்ண போகிறேன். இப்போவே சும்மா ஃப்ரெண்டோட பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போய் பார்த்துட்டு போயிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ செஞ்சுட்டு பேசிக்கிட்டே வரலான்னு இருக்கேன். போகும்போது என்னமோ கூத்து நடக்கும், அதான் வீடியோவை செஞ்சு போடலான்னு இருக்கேன். பாருங்க, ஒரு கொஞ்சம் சேர்ந்து ஒரு கூத்துறம் நடக்கும். நான் இங்கே நிற்கிறேனோ போயிட்டு கறக்கேனோ ஒரு கோளாறு பிடிச்சிருங்கிறா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வருது, ஸோ பார்க்க கடுப்பாகவும் இருக்கும், ஆனால் காப் டவுனாக இருக்கணும். இப்போ என்ன சொல்ல தத்துவம் ஏதோ சொல்ல விரும்பலாங்க. நிறைய பேர் இப்போ டிக்டாக்ல சொல்லி சாவடிக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக இந்த வீடியோ செய்கிறோம். யாரோ நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசலை. அப்படி ஈப்போவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த சில கத்தரா நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகேலா லைக்கில. ஆனால் சில கத்தம் சில கோளார் வீடியோ இருந்துச்சுன்னா அப்படியே சொந்தோ என்ன அப்படி சொல்ல, காடி டிராஃபிக் லைட் சோப் லைட் போட்டு கூட போகிறது. அப்புறம் சில கூத்து இருந்துச்சுன்னா லைக் போட்டேன்னா அது நீங்களாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியல. நீங்களாம் அப்படி இருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் அடுத்த வாட்டி அந்த மாதிரி செய்யாதீங்கன்னா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, நீங்கள் அந்த மாதிரி செய்யறதுனால மற்ற ஆளுக்கு ஆபத்து. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. போகிற வழியில் நிறைய விஷயம் நடக்கும். நான் கட் பண்ணி தான் போடுவேன். part 1, part 2, part 3 வரைக்கும் இருக்குது வீடியோ. ஸோ நான் ஏன் ஃபுல்லாக போடலன்னா, ஃபுல்லாக போட்டால் யாரும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு பாரி 1 2 போடுவேன். அப்படியே வருவேன். ஸோ என்ன சொல்ல, தத்துவம் வரல. இந்த வாட்டி தைப்பூசம் வருது. பத்திரம் தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர ஆளுங்க பொறுமையாக வாங்க. ஏன் அவங்க ஹோம் டவுன் போவீங்க தைப்பூசத்துக்கு. ஸோ தைப்பூசம் நெக்ஸ்ட் மந்த் தான். நெக்ஸ்ட் மந்த் கேள்விப்பட்டேன். ஸோ யார் பொங்கல் கொண்டாடுறீங்களோ ஹாப்பி பொங்கல். எனக்கு பொங்கலோட தேதியே தெரியல, ஆனால் நல்லா விஷ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் பெரிய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாட்டிக்கோ சில பேர் லைக் பண்ணுறீங்க. ஐ எம் வெரி அப்ரிஷியேட் ஃபார் லைக்கிங். யார் என்னை லைக் பண்ணி வீடியோ லைக் பண்ணுறீங்களோ ஐ வில் அப்ரிஷியேட் வெரி மச். வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்களா, சில பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 இல்லை 15 லைக்ஸ் வருது. அது எனக்கு ஹாப்பி தாங்க. அவங்க விருப்பப்பட்டு லைக் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுங்க அரங்கோடைய நான் மொத்தம் எல்லாம் வச்சு ஒரு சாத்தி லைக் பண்ணுறாங்க. ஸோ என் வீடியோ சரியில்லாதனால அப்படி எனக்கு தோணுறதா தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வ்ளாக் வீடியோ செஞ்சால் அது ரொம்ப சில பேர் பார்த்து மோட்டோட்டி வீடியோ செய்யலாம் அப்படின்னா தெரியும். ஐயோ அதே பொண்ணு இருந்துச்சுன்னா அப்படி பேருங்க நாங்கள் போட்டு பார்க்கறது. சில பேர் இல்லை, நான் பொதுவாக பார்த்த இந்த விஷயம். ஆனால் என்ன செய்கிறது, ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டால் ஒரே ஒரு லைக். நான் காசு கேட்குற டிக்டாக் லைவ் செஞ்சு காசு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குற ஆள் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை பார்த்தாலும் எனக்கு பாசிட்டி தான். ஏன் தெரியுமா, என் வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இது வீடியோவில் யாரும் ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி பேசல. ஜஸ்ட் என்ஜாய் ரைட். நான் சோலோ ரைடர். ஸோ என்ஜாயாக நான் சோலோவாக ரைட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே போவேன். இது வீடியோ காரணம் செஞ்சிருவேங்க ஃபார் ஃபன்லாம். ஸோ அது நான் வெளியாகும் போது மை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வருவேன். ஸோ வரும்போது சில கோளாறு விஷயம்லாம் நடக்கும். அதனாலலாம் ஒரு வீடியோ செஞ்சு போடுவேன். இருக்கும் ஒரு part 2லேயோ part 3லேயோ இருக்கும் அந்த வீடியோ. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்ம லைக்கு. இந்த மாதிரி நடக்கிறாரு. ஏன் நிறைய இடத்துல நடக்கும் சில கோளாறு. இங்கே நடக்கும். இப்போ கவலையை விடுங்க.
மெச்சூர் இது நினச்சா முடியாது நடக்கும். ஏதாச்சும் நடக்கணும், ஏதாச்சும் எவனாச்சும் கோளாறு பண்ணுவான் பயிர் கிடைக்கும் போது. இது வழக்கப்படி நடக்கிற எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த வீடியோவில் ஸ்பெஷல். அவங்கள வச்சு அவங்கள நான் ஏசு போடுறோம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் வீடியோ எடுத்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுருவேன். நான் ஓடுவனே பெரிய ரோட்டில் தான் வேகம் ஓடுவேன். தாமன்னா நான் வேகம் ஓட மாட்டேன். ஆனால் அவன் பெரிய ரோட்டில் ஓடும் போதே ஆனால் நான் ஸ்பீட் லிமிட் பண்ணிப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும். 70 or 65 அந்த மாதிரி ஓடுவேன். ஆனால் சில இடம் டவுனில் சிக்கலாக இருக்கும். இங்கே நான் லித்த இந்தியா சைட் போனேன்னா ரொம்ப ஜாமாக இருக்கும். இல்லை முகுளும் சைட் போனேன்னா ரொம்ப ஜாமாக இருக்கும். ஸோ கச்சம்புத்தின்னு சொல்லுவாங்க. இப்போல அது ஃபேமஸான ஏரியா. கச்சா நிறையா இருக்கும், பிஸ்கெட்டும் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போனாலும் ஜாமாக இருக்கும். நிறைய இடம் சில இடம் நிறைய இடம் கூட சொல்லுவோம். இப்போவில் ஜாமாக இருக்கிற இடம் ராத்திரியில் டவுன் சைடா லித்த இந்தியா ஜாமா. லித்த இந்தியா உங்களுக்கு ரவுண்ட் அபவுட் கச்சா ரவுண்ட் அபவுட். ஸோ அந்த ஜாமாக இருக்கும். காலையில் கூட ஜாமாலாம் இருக்கும் இடம். ஏன் செம்ம பிஸியான இடம் வரலாம். நான் இப்போ இருக்குது டவுன் சைடு சரியாக ஜாமாக இருக்காது. ஸோ ஸ்மூத்தாக போகலாம். அது இது ஜோக்கான இருடா ஸ்மூத்தாகவே போகலாம். ஆனால் என்ன வேகமாக அழுத்திடுறீங்க. ஏன் தெரியுமா? சில ரோடு புளியாக இருக்கும், சில ரோடு என்னென்ன இருக்கும். சில ரோடு புளியாராக இருக்கும், சில ரோடு கோளாராக இருக்கும். கோளாராக இருக்கணும்னா சும்மா ரோடு கூடியாக போட்டிருப்பாங்க, இன்னொரு சைட் ரோடு குறவாக போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே அப்படிதான். இப்போ நான் போயிருக்கிறது சும்மா போயிருக்கிறக்கும் போது போர் வழியில் எக்கோசேஃப் இருக்குது. ஆமாம், அது அந்த எக்கோசேஃப் சும்மா காய்க்கிறாங்க. அந்த எக்கோசேஃப் பார்க்குற வெளியே எக்கோசேஃப் புதுசாக போட்டிருக்கேன். ஆனால் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் அடிச்சு என்ட்ரன்ஸில் எக்கோசேஃப் இருக்கும். இல்லை நீங்கள் போனவே பிசைட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கோசேஃப் உள்ளே இருக்கும். நான் அடிச்சு என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச முன்னுக்கே எக்கோசேஃப் சைட்டில் இருக்கும். இப்போ நான் டிராஃபிக் லைட் நிற்கிறேன்ல, இந்த டிராஃபிக் லைட் பச்சை விட்டுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஆனால் அழுகு உள்ளே எக்கோசேஃப் உள்ளே நான் ப்ரொமோ பண்ணல. உள்ளே கடை தான் இருக்குது. கடை, போலிங் இடம், மாதிரி என்ன காடி எல்லாமே எனக்கு தெரியல. இது என் இடத்துல மாத்திரம் நடக்கிறா இல்லை மற்ற இடத்துலையும் நடக்கிறாங்க. இப்போல இந்த ஹெட்லைட் போட்டு ஓடுறாங்க. ஏன் வெளிச்சமான இடத்துல ஹெட்லைட் போட்டு ஓடுறாங்க? எனக்கு கண் வலிக்கிறாங்க. பாருங்க, முன்னுக்கு ஓடுங்க நீல ஹெட்லைட் இருக்குது. நீ ஹெட்லைட் எப்போ தராங்க கூட எனக்கு தெரியல. எனக்கு கண் வலிக்கிற ஆப்போசிட்டில். அவனுங்களும் யோசிக்கணும், முன்னுக்கு ஆள் இருக்காங்களே, கண் வலிக்காரா? அந்த வெளிச்சமான இடத்துல கூட ஹெட்லைட் செங்கா பூத்தானுங்க. எங்கே விட்டேன்? இது எக்கோ செய்யறோம்.